சுவையான வாழ்க்கை, அநேக பார்வோம், அநேக நேர்கால் மேய்ச்சார். தேவன் சொல்லுகிறார், நான் நிறைவேற்றுவேன். What I plan, what I thought, what I dream, என்னை குறித்து நான் வைத்திருக்கிறதை நிறைவேற்றுவேன். நிச்சயம் நிறைவேற்றுவேன். கட்டுவேன், நாட்டுவேன், திரும்பத்துவேன், தெருவில் தருவேன், வாழ்க்கையை குறிப்பிடுவேன், ஜபங்களை பதில் கொடுப்பேன். அந்த பெருகவே பெருகப்படுவேன். சூழலை பார்க்க வேண்டாம், பிரச்சனையை பார்க்க வேண்டாம், நேசாரை பார்க்க வேண்டாம், அழைத்தவரை மட்டும் பார்ப்போம். Still God loves me. இன்னும் என்னை நேசிக்கிறார். எனவே தன்னை எனக்காக தந்தார். வேதம் சொல்கிறது, ஒரு பாட்டில் கொடுக்கப்பட்ட ராத்திரி அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு நீங்கள் வாங்கி பேசுங்கள், உங்களுக்காக குற்றப்படுதல் சைதமாக இருக்கிறது. உங்களை சேர்ந்தே அந்தபடி இந்த பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கை நீங்கள் இம்மேலுக்காக சக்தி பண்ணி கொடுத்துருந்த நான் மறப்பதில்லை, உங்களுக்கு விலகுவதும் இல்லை, உன்னோடு கூட இருப்பேன். சிறைச்சாலையாக இருக்கலாம், சிங்காரணமாக இருக்கலாம், அது மாளிகையாக இருக்கலாம், அது குடிசையாக இருக்கலாம், பயம் வைத்தியம் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் எண்ணி இருக்கிறேன், என்னோட எண்ணி இருக்கிறேன், இந்த வாழ்க்கை எண்ணி இருக்கிறேன், உன்னோட விருப்பமாக இருக்கிறேன். நான் கட்டுவேன், என்னை நாட்டுவேன், எல்லாமே செய்வேன். அந்தபடி பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலேயே புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. இதை பாடம் பண்ணும் போதெல்லாம் என்னை வார்த்தை இந்த வார்த்தை என்னை வருவோம் சொன்னால் அப்படியே செய்வார். சரி, எல்லாரும் கணக்கில் உயர்த்தி கணக்கில் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நாட்டுவார், கட்டுவார், தேவையை சொல்லுவார், பண்ணுவார், ஜபங்களை எல்லாம் கேட்பார். இதே இடத்துல திருமணை கொண்டு எந்த உலகத்தில் நான் தலைமுறை காப்பட்டேனோ அதே என்னை கொண்டு ஜாதிகளையும் ஜனங்களை கதை சந்திப்பார், நிறைவேற்றுவார். அடிக்கடி வார்த்தையோட தீவிரமாக நிறைவேற்றுவார். என்னை குறித்து நினைத்திருக்கிறவர்கள் மேன்மையானது, மகிமையானது, மகத்துவமானது. நல்ல தகப்பனே, 2026 ஆண்டு முதல் நாளில் சொல்லுவதற்கும் நம்மளுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த கரம் பிடித்து நடத்துவீராக. இந்த கரங்களை பிடித்துக் கொள்வீராக. நாங்கள் பிடிச்ச விட்டுருவோம் ஆண்டவரே. ஆண்டவரே வழி நடத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நாளும் நடத்துங்கப்பா. பிள்ளையை நடத்துங்க, நடத்துங்க, ஊழியத்தை நடத்துங்க, உறவுகளை நடத்துங்க, எனக்குள்ளார் எல்லாம் நடத்துங்கப்பா. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்கிறார். அந்த நடத்துகிற தேவன் அப்பா, இப்படியே நடத்துங்க. நாமத்தை மையப்படுத்தும் இயேசு நாமத்தில் நல்ல பேர். என்னை நடத்திடும் தேவன்,
2 காரியத்துக்காக ஜெபம் சொல்ல போகிறோம். ஆண்டவர் டிரைவன் அவருக்கு நல்ல ஒரு ஆம்பளை பிள்ளையை கற்றுக் கொடுத்தார். எல்லாம் கரங்களை கட்டி நன்றி சொல்லுது. நாமே தொடர்ந்து சரியாக நன்றி. ஜாஸ்மின் அவங்களுக்கு மருத்துவமனை இருக்கிறாங்க, தெரியல, அது அதிகமாக செகண்டா. நாளைக்கு உங்களுக்கு பிரசவ நாள். கரங்களை உயர்த்தி நம்மளுடைய பிரசவத்தை தரும்படியாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். தகப்பனே அம்முகளை பாராட்டணும். குடும்பங்களை ஆசிர்வதிங்க ஆண்டவரே. யாக்கோபின் குடும்பத்தை கட்டி வைத்தவர் இந்த குடும்பங்களை கட்டி வைப்பதாக. ராஜாக்கள் தோன்றுவார்களாக, ஊழியர் உருவாக, அப்படியே செய்யும். நாமத்தை மகிழும். சுகந்தாங்க ஏற்ற காலத்தில் ஒரு சுகப்பிரசவத்தை கட்டிடுங்க. வந்திருக்க எல்லார் மேலும் இந்த பூர்ண கருவு இருக்கட்டும். லார்ட் இன்க்ரீஸ் their life. கட்டுவீராக, நாட்டுவீராக, சந்திப்பீராக, பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய ஆவியானவருடைய மாறாதன்மையான பிரசன்னம் என்றும் என்றும் அவர் சந்திக்கும் நாள் வரை நம்முடைய குடும்பங்களோடு எல்லாரும் இருப்பதாக. ஒரு முக்கியமான விஷயம், வெள்ளிக்கிழமை ஜெபம் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கு செல்வம் அவர் குடும்பத்தார்கள் உணவளிக்கிறார்கள். எனவே நீங்கள் ஞாபகம் வைத்துக்கலாம் கேட்கிறேன். உணவு தருவாங்க. இன்னைக்கு இதுக்காக டீ கேட்க எல்லாருக்காக நன்றி. மற்றும் ஆசிரியர் அவினாஷ்